அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நான் சொன்னது போல் யாரார நான் சொன்னேன் நீ சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலிருந்து கடந்த ஒரு 6 மாதம் தேர்தல் நடப்பதற்கு முன்னே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. விஜய் நிச்சயம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆக விஜய் நான் கணித்தது போல் என்று தமிழக முதல்வராக பதவியேற்று சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். பொறுப்பாக, சிறப்பாக, திறமையாக, புத்திசாலித்தனமாக அரசியலில் ஒரு புதிய யுக்தியை, அணுகுமுறை, எல்லாரும் வேணும் அப்படின்ற ஒரு அணுகுமுறையோடு யாரையும் எதிர்க்காமல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு சின்ன தவறு நடந்துவிட்டது. அதாவது அவருடைய அந்த ஜோதிட ராஜன் பண்டிட் என்பவருக்கு ஒரு பதவியை கொடுத்து விட்டார். அது ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் எதிர்ப்பாகிவிட்டது. அதில் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கு. ஒரு அன்பு பாசத்தை அரசியல் எதிர்ப்பு, அன்பு பாசத்தை எப்படி அவருக்கு காண்பிக்க வேண்டுமோ அந்த முறையில் அவருக்கு அவருடைய நன்றி கடனை செய்திருக்கலாம். அப்ப அரசாங்கத்தில் ஒரு பதவி என்பது அரசியல் எதிர்ப்பாகிவிட்டது. அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவரை அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு போஸ்டிங் யாரும் போட்டதில்லை. அதனால் அவர் எதிர்ப்பு ஆயிடுச்சு. சரி, இப்போ அதை ஒரு முழு மனது ஏற்றுக்கொண்டு விட்டார். அந்த வகையில் பாராட்டணும். தவறு உணர்ந்து அது உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டார். சரி, இப்போ அவருடைய இது ஒரு நியாயமானது தான். இது வரவேற்கத்தக்கது. அதாவது அவர் எதை செய்யணும்னு ஆசைப்பட்டாரு, அப்புறம் அதை கொஞ்சம் உணர்ந்து கொண்டார். இது வரவேற்கத்தக்கது. அப்ப அவருடைய நல்ல எண்ணமும் இருக்கின்றது. அது சில நேரங்களில் தவறாக போய் கொண்டிருக்கிறது. நாட்டுக்கு, அரசியல் அமைப்புக்கு தவறாக விடுகிறது. அரசியல் எதிர்ப்புக்கு சாதகமாகி விடுகிறது. சரி, இப்ப இவருடைய அரசியலுடைய ஒவ்வொரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக தான், அற்புதமாக சிறப்பாக ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டிருக்கார். ஆனால் ஆங்காங்கே பல எதிர்ப்புகள்